ஆண்டவரும் அறிமுறைச்சருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஒரு புதிய மாதத்தை தேவன் நமக்கு காணும்படியாக கிருபை செய்ததற்காக தேவனுக்கே துதியும் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உபாகமம் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். இதோ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு தம்முடைய மகிமையும் தம்முடைய மகத்துவத்தையும் காண்பித்தார். அன்பானவர்களே, மோசே இஸ்ரவேல் மக்களிடத்தில் இருக்கும் பொழுது தேவன் தம்முடைய மகிமையை மோசேயின் மூலமாக காண்பித்தார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு தம்முடைய மகிமையையும் தம்முடைய மகத்துவத்தையும் காண்பித்தார். இந்த நாளிலே நாம் உயிரோடு கூட இருந்து அவரை ஆராதிப்பதற்கு, அவரை தொழுது கொள்வதற்கு ஆண்டவன் கொடுத்துக்கிற ஸ்லாக்கியம், இந்த அருமையான ஒரு மகிமை, தேவனை காணும்படியாக, தேவனை விசுவாசிக்கும்படியாக, தேவனுக்காகவே ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக வாழும்படியாக தேவன் தம்முடைய மகிமையை அவர் நமக்கு காண்பித்திருக்கின்றார். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் வாழ்கிற ஒரே ஒரு வாழ்க்கையில தேவனுடைய மகிமை பெற்றிருக்கிற ஜனமாக கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கின்றார். இந்த மகிமையை நீங்கள் காணுங்கள், இந்த மகிமையை நீங்கள் பாருங்கள், இந்த மகிமையை நீங்கள் அனுபவியுங்கள். ஏனென்று சொன்னால் அந்த மகிமை, அந்த மகத்துவத்தை தேவன் நமக்கு தந்திருக்கின்றார். ஆச்சரியவிதமாய் அற்புதமாய் கர்த்தர் நம்மை நடத்தி வருகிற வழிகளை நம்ம பார்த்து நம்ம ஆண்டுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய மகிமைக்காக, உம்முடைய மகத்துவத்திற்காக நன்றி என்று சொல்ல வேண்டும். இரண்டாவதாக, அக்கினியின் நடுவில் இருந்து உண்டான அவருடைய சத்தத்தையும் கேட்டேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய சத்தம், அக்கினியிலிருந்து நடுவிலிருந்து உண்டான அவருடைய சத்தத்தை கேட்டோம் என்று சொல்லுகின்றார். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கின்றார். நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் திறந்து, நம்முடைய செவியை ஆண்டவர் திறந்து, அவர் பேசுகிற வார்த்தையை கேட்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்கிறாரே. ஆகவே அப்பேற்பட்ட ஒரு சத்தத்தை கேட்பதற்கு தேவன் நம்மை தகுதியுள்ளவர்களாக மாற்றியிருக்கிறபடினாலே நம்ம ஆண்டுக்கு நன்றி செலுத்த வேண்டும். முதலாவதாக, தேவன் தம்முடைய மகிமையை அவர் நமக்கு காண்பித்தார். இரண்டாவதாக, அவர் சத்தத்தை கேட்கும்படியாக ஆண்டு கிருபை செய்கின்றார். மூன்றாவதாக, தேவன் மனுஷனோடு பேசியும் அவன் உயிரோடு இருக்கிறதை இந்நாளிலே கண்டோம். தேவன் மனுஷனோடு கூட பேசுகிறது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு பாக்கியம். அவன் உயிரோடு கூட இருப்பதே ஒரு பெரிய ஒரு பாக்கியம். ஆகவே தேவன் கேட்கிறதை மனிதன் கேட்டு அவன் உயிரோடு கூட இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த வசனம் தான் சொல்லப்படுகிறது. தேவன் மனுஷனோடு பேசியும் அவன் உயிரோடு இருக்கிறதை இந்நாளிலே கண்டோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஆண்டவர். அதனால நம்ம உயிரோடு கூட இருக்கிறோம். அவர் நம்மோடு கூட பேசுகிற ஆண்டவர். அவர் நமக்கு ஆண்டு ஜீவனை கொடுத்துக்கிறார். நாம் அவரிடத்துல பேசல அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில பல விதமான குறைகள் இருக்கும். ஆக நாம் அவரோடு கூட பேச வேண்டும். அவர் பேசுவதை நாம் கேட்க வேண்டும். முதலாவதாக, தேவனுடைய மகிமையை காணவும். இரண்டாவதாக, அவருடைய சத்தத்தை கேட்கவும். மூன்றாவதாக, தேவன் பேசுவதை, மனிதன் உயிரோடு கூட இருக்கிறார் என்பதை காணும்படியாக ஆண்டு கிருபை செய்கின்றார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடி பொழுதும், நம்முடைய ஆயுசு நாட்கள் வரைக்கும் இந்த மகிமையை காணவும், ஆண்டுடைய சத்தத்தை கேட்கவும், நாம் உயிரோடு கூட இருந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் வேண்டிய கிருபையில் ஆண்டவர்களுக்கு தருவாராக. இந்த வார்த்தை கேட்கின்ற அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய மகிமையை காணுங்கள், கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். அவர் உங்களை வழிநடத்தக்கூடிய ஆச்சரியமான அற்புதமான வழிகளை பார்த்து ஆண்டுக்கு நன்றி செலுத்துங்கள். நீங்கள் உயிரோடு கூட இருந்து இவ்விதமான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேளையில் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கின்றோம். மோசே இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி வரும் பொழுது உம்முடைய மகிமையை கண்டதையும், நீர் அவளோடு கூட பேசுனதையும், அவர் உயிரோடு கூட இருந்ததையும் கண்ணார கண்டதை நாங்கள் இந்த வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். எங்களுக்கும் அவ்விதமான மகிமையை நீதாமே கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாக கிருபை செய்திருக்கின்றீர். உயிரோடு இருந்து இன்னும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள நாங்கள் எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையிலே எங்கெங்கிருந்து கேட்கிறார்களோ அருமையான சகோதரர்கள் சகோதரிகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உங்களுடைய ஆசீர்வாதத்தை உங்களுடைய சிரசின் மீது நாங்கள் வைக்கின்றோம். புதிய காரியங்களை, மகிமையான காரியங்களை, மாட்சிமையான காரியங்களை, மகத்துவமான காரியங்களை, ஆச்சரியமான காரியங்களை ஒவ்வொரு வாழ்க்கையிலே கர்த்தர் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.